இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 சின்ன குழந்தைங்கள ஒரு அப்பா வந்து கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. இது எந்த மாதிரி நிலமைன்னா, ஸோ அவருக்கு டிப்ரெஷன், ஒய்ஃபு போயிட்டா, குடும்பமே போயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் குழந்தைய கொல்றது எந்த வித நியாயமும் இல்லை. இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜ் தான். பட் எனக்கு 1% கூட என் குழந்தை மேலே கோவம் வரல. ஏன்னா என்னோடய ஒய்ஃப் அவங்க பிரிஞ்சிட்டோம். பட் அவங்க வந்து செப்ரேட்டாகி தான் இருக்காங்க, நானும் செப்ரேட்டாகி தான் இருக்கேன். பட் எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. 2 பேருக்குமே மன வருத்தங்கள் நிறைய இருக்குது. நான் சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களால வாழ முடியல. பட் அவங்க வந்து வேறு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா, பாட்டி, ஸோ அவங்க கூட இருக்காங்க. ஸோ நான் எதுக்கு இதை ரிலேட் பண்ணேன்னா, பட் என் கூட இருக்கவே முடியாதுங்கிற ஸ்டேஜில் கிளியராக சொல்லிட்டாங்க. டைவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, 1 இயர் வில் கிவ் சம் டைம், அப்போ தான் ஹீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு அவங்க டைவர்ஸே கொடுக்கணும்னு நான் நினச்சாலும், நான் வந்து இருக்கிற காலம் முழுக்க என்னுடைய குழந்தைக்காகவும் என்னோடய அம்மா இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம வயசானதுக்கப்புறம் எப்படி போனாலும் பரவாயில்ல. என்னோடய பொண்ணுக்கு எந்த சுச்சுவேஷன்லேயும் அப்பா இருக்கார், கூப்பிட்டா வருவாருங்கிற சுச்சுவேஷனை நான் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக நான் அவருக்காக எந்த ஸ்டேஜில் வேணுமா போவேன். எனக்கு முக்கியம் என் பொண்ணு ஃபஸ்ட்டு. எங்கள் அம்மா இருக்காங்க, 74 வயசு. ஸோ நான் 2 பேரையும் பத்திரமா பார்த்துப்பேன். இதுதான் என்னோடய வேலை. இதுக்காக 3 குழந்தைங்களை கொண்டு போட்டு ஜெயிலில் போய் உட்காந்து கழித்து நின்றுட்டு இந்த வாழ்க்கைக்கு நீ செத்துருக்கலாம். என்ன எங்கே போய் சொல்கிறது? இவன் வந்து உண்மையிலே அப்பெல்லாம் இல்லை. ஒரு மனநோய்ங்கிறது அதுலேயும் ஒரு லிமிட் இருக்குது. நான் பெற்றெடுத்த 3 குழந்தைங்க கொள்றதுக்கு எப்படி இது வரும்? இது 2 பேருமே மிஸ்டேக்கு. அந்த பொண்ணு அங்கே போனது மிஸ்டேக்கு. இவர் மன உளைச்சல்ங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அதெல்லாம் வந்து வேறு லெவல் பயங்கரமாக இருக்கும். லாஸ்ட்டு ஒரு 6 மாதமாக அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். வரும் நிறைய இஷ்யூஸ். மென்டலி தூங்கவே முடியாது. 2 மணிக்கு எந்திரிப்போம், தூங்க மாட்டோம், 5 மணிக்கு முடிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு மெயின் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாழ ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாருக்கும் சொல்கிறேன், காரணத்துக்காகவும் உங்கள் குழந்தைங்க மேலே கோபத்தை காட்டாதீங்க. வெறுப்பு, கோபம் எதுவுமே வரக்கூடாது. என் குழந்தை மேலே நான் அவ்வளோ பாசமாக இருக்கேன். எனக்கு அவள் தான் முக்கியம், வேறு யாரும் முக்கியம் இல்லை. என் பொண்டாட்டி எங்கே போனால் எனக்கு என்ன, என் பொண்ணு எனக்கு இருக்கணும், அவளை பார்த்து வளரணும். இதுதான் எனக்கு வேணும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.